திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதபூரியம் கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். திருச்சதகத்துல 7வது பாகமா இருக்கிற காருண்யத்தீரங்கள் அப்படிங்கிறத ஓதி நிறுத்தினோம். தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி. காருண்யத்து இரங்கல் அப்படிங்கிறது இரக்கம் இருக்கிறது, ஒரு சென்ஸ் ஆஃப் பிட்டி, கருணைக்காக இறங்கிறது. ஈசன் கருணையே வடிவமாக தான் இருக்கார். ஆனா நம்மள அதுக்கு பாத்திரமாகணும் அப்படின்னாக்கா அதோட தேவையை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு பாத்திரம் ஆயிடுவோம். அதே எங்கேயோ போய் இப்ப தாகமா இருக்கு அப்படின்னா தண்ணி இருக்கிற இடத்துக்கு போய் தண்ணியை எடுத்து குடிக்கணுங்கிற இதுதான் இந்த பொருள், அதோட அருள் அதுலயே தான் நம்மளே இருக்கோம். அதனால அதுக்கு இன்னும் எங்கேயும் போக வேண்டாம், ஏதோ பண்ணலாம் வேண்டாம். அந்த தேவை அந்த ஜீவனுக்கு உண்டாகிறதுக்கு இம்மீடியட்டா தற்காலம் அந்த அருளை உணர முடியும். அது அந்த அந்த நிலை வரணுமே, அதுக்கு ஒரு இரக்கம் கொண்டு காருண்யத்துக்காக பிரார்த்தனை பண்ற. அதாவது அந்த காருண்யத்தை நம்மள ஏத்துக்கிறதுக்கு உண்டான அந்த யோக்கியத்தை அதுக்கு விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றாரு பொருளுக்கு. தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி. அதுதானே வேணும் இல்லையா? அதோட கருணைக்கு பாத்திரமாகறதுக்கு அதோ ஈவன் உசுரோட இருக்கிறது, டெய்லி சாப்பிட்றது, பேசுறது, நடக்கிறதுக்கே அதோட கருணையில தான் நடந்துட்டு இருக்கு. எல்லா கர்மாவுமே அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அதை பியூர் ஃபார்ம்ல, அதோட கருணையை அதோட பியூர் ஃபார்ம்ல, அதாவது இந்த சரீரம் மனசு அது மூலமா அனுபவிக்காதக்கி அந்த அருளே மூங்கி போய் அருளாவே ஆகி அருளை அனுபவிக்கிறது. அப்படி ஒரு நிலை வேணும் அப்படின்னு சொன்னா இந்த சரீரம் மனசு மூலமா இயங்குற நிலை போரும் அப்படின்னு அதுகிட்ட பிரார்த்தனை. தரிக்கிலேன் காய வாழ்க்கை. இந்த இந்த உருவத்தோட இருந்து, இந்த ஆளா இருந்து இதை பண்ணினேன், அது கிடைச்சிது, இது கிடைக்காம போச்சு அப்படின்னு அந்த உருவத்தோட கனெக்டடா இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள்லயே கவனத்தை போட்டுண்டு இருக்கிற அந்த வாழ்க்கை போரும். என்னால அதை தாங்க முடியல, தரிக்கிலேன், தாங்க முடியலப்பா. சங்கரா போற்றி. எல்லாருக்கும் பரம மங்களத்தை பண்ணறவனே, உனக்கு ஒரு நமஸ்காரம். உன்னோட கிருப்பையினாலதான் இந்த நிலையிலேருந்து நான் கடந்து போனோம். உனக்கு ஒரு நமஸ்காரம். வான விருத்தனே போற்றி. எல்லா தேவதை சிருஷ்டிக்கே ஆதாரமா எல்லாத்துக்கும் பழமையான பொருள் விருத்தன் அப்படிங்கிறது இதுதான் சம்ஸ்கிருத பதம் தான். கழவன் ரொம்ப பழசு, பழமையான பொருள் தான். வான விருத்தனே போற்றி. ரொம்ப ஒசந்த வான் அப்படிங்கிறதுக்கு ஆகாசம்ங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. ஒசந்த பொருள் அப்படிங்க வான் கருணை அப்படி இவரேதான் யூஸ் பண்ணுவார். ரொம்ப ஒசந்த பொருள், தூய்மையான பொருள் அப்படிங்கிறது. ரொம்ப ஒசந்த பொருளாவும் ரொம்ப பழைய பொருளாவும் இருக்கக்கூடிய உனக்கு ஒரு நமஸ்காரம். எங்கள் விடலையே போற்றி. எங்களை முக்தி கொடுக்கறதுக்கு, எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பொருளே உனக்கு ஒரு நமஸ்காரம். ஒப்பில் ஒருத்தனே போற்றி. இன்கம்பேரபிளா இருக்கக்கூடிய ஒரே பொருள்.
கம்பேர் பண்றதுக்கு இல்ல. நம்ம இந்த மனோமண்டலத்துல வந்து சமானாதிக ரஹிதா அப்படின்னாக்க ஈக்குவலண்டாவும் ஒப்பு உயர்வு அற்றவர் அப்படின்னா இது என்னமோ குணங்கள்னால தன்மையில ரொம்ப மேம்பட்டது அப்படிங்கிற அர்த்தம் வந்து நம்மளுக்கு மனதளவுல கிடைக்கக்கூடியது. ஏன்னா அந்த குணபேதங்கள் இருக்கோ இல்லையோ மனசளவுல, அதனால குணங்களால ரொம்ப மேம்பட்டது. ரேஸ் எல்லாமே மனசளவுல வந்து கம்பேரிசன் தான். ஸோ அதுல வந்து ரொம்ப மேம்பட்டது, அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறது. ஆக்சுவலா வந்து சமானாதிக ரஹிதகான்னு அந்த பொருளுக்கு ஏன் நம்ம சொல்றோம்னாக்க அ- அது இருக்கிறதே அதே ஒரே பொருள் தான். ஸோ அதை போய் எதோட போய் கம்பேர் பண்றது? சமுத்திரத்துக்கு கம்பேரிசன் சமுத்திரம் தான், ஆகாசத்துக்கு கம்பேரிசன் ஆகாசம் தான். அது வந்து இது மாதிரி அது மாதிரி இதுன்னு சொல்ற மாதிரியே இல்லாம ஒப்பு இல் ஒருத்தனே இன்கம்பேரபிளா இருக்கக்கூடிய ஒரே பொருளா இருக்கிறவனே உனக்கு ஒரு நமஸ்காரம். உம்பர் தம்பிரான் போற்றி. எல்லா தேவதைகளுக்கும், தேவதைகள்ங்கிற என்னதான் ஸ்பெஷல் குவாலிட்டி ஃபீச்சர்ஸ் சித்திகள் என்னவா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து அதிபதியா இருக்கிறது அந்த பொருள் தான். அதாவது அறிவு களஞ்சியமாவும் எல்லா வித்தியைகளுக்கு ஆதாரமாவும் எல்லா சக்திகளுக்கு ஆதாரமாவும் எல்லாமே அதோட அம்சம்தான். ஒரு ரே தான் எல்லாமே. எப்பேற்பட்ட அறிவோ ஆச்சரியகரமான ஃபீச்சர்ஸ் எது காணப்பட்டாலும் எல்லாமே அதோட ஒரு ரே தான். அது அது வந்து ஆச்சரியமா பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி. ஒருத்தர் பயங்கர புத்திசாலியா இருக்காருன்னா அந்த புத்திசாலித்தனம் மட்டும் பகவானோடது இல்லை. ஒரு அடி முட்டாள் இருக்காருன்னா அந்த முட்டாள்தனமும் அவரோட அந்த ரே தான். அது அந்த அந்த பொருளோட அம்சங்கள் தான் வந்து இந்த குணபேதங்களுக்கு உட்படுறதே வந்து பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் ரெண்டு அம்சமாகவும் அது வந்து பிரியறது பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸா. ஸோ எல்லா எல்லா எனர்ஜி ஃப்ளோவுமே அதே தான். உம்பர் தம்பிரான் போற்றி. அப்படி என்ன ஒரு அம்சத்தோட இந்த சிருஷ்டியில எதுவா இருந்தாலும் அதுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவனே உனக்கு ஒரு நமஸ்காரம். தில்லை நிறுத்தனே போற்றி. தில்லை தில்லை ஸ்தலம். ஆக்சுவலா தில்லைங்கிறது ஒரு செடி. அந்த ஸ்தலத்துல அது நிறைய வளர்ந்துருக்கும். அது அந்த காலத்துல வந்து அது அதோட ஸ்தல விருட்சம் இல்லை, அது செடி. அது ஸோ அந்த ஸ்தலத்துக்கு உண்டான பிளான்ட்டா இருந்திருக்கு. அதனால அந்த ஊர் பேர் தில்லைன்னு இருந்திருக்கு. இப்ப அது என்ன செடின்னே தெரியல. அது இருந்துட்டு போட்டோம். அந்த ஸ்தலத்துக்கு அந்த அந்த ஸ்தலத்துல வந்து ஈசன் வந்து ஆகாச வடிவமா ரொம்ப நுண்மையான தன்னுடைய தன்மையில சித் சபையில நடனம் ஆட வல்லவரா. இந்த சகல சிருஷ்டிக்கும் ஆதாரமான மூல சலனமா இருக்கிற அந்த மூமெண்ட் ஆகாசமாவும் அந்த மூல சலனமாவும் இருக்கிற பொருளா இருக்கிறதுனால அது அந்த ஸ்தலம். அங்க நடனம் ஆட வல்லவனே, எல்லாத்துக்கும் ஆதார சலனமா இருக்கிற உனக்கு ஒரு நமஸ்காரம். எங்கள் நின்மலா போற்றி போற்றி. மலங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த பியூர் பீயிங் சென்ஸ், மலங்களுக்கு ஆட்படவே முடியாதது. ஏன்னா அதை கவர் பண்றதுக்குன்னு அது மாயைன்னு ஒண்ணு கிடையாது. அதுக்கு அந்நியமா எதுவுமே கிடையாது. அதுக்கு கம்பேர் பண்றதுக்கும் அதுக்கு இன்னொரு பொருள் கிடையாது. அதை அழுக்குப்படுத்துறதுக்கும் அதுக்கு அந்நியமா ஒரு அழுக்கு கிடையாது. அதனால நின்மலன், நின்மலா போற்றி போற்றி. அப்படி இருக்கிற பொருளே உனக்கு நமஸ்காரம். மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். போற்றி. ஓ நம சிவாய. நம சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சரம் வந்து அந்த பரம்பொருளோட ஒரு ஒலி வடிவம் தான். அதே தான் அது. அவரோட பேரு அப்படி இல்லை, அதே தான் அது. அந்த பஞ்சாட்சரத்துக்கு அந்த ஒலி வடிவத்துக்கு வந்து என்ன என்ன வைபவம் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம தேவாரம் மூவருமே வந்து பஞ்சாட்சர பதிகமே பாடியிருக்கா. சம்பந்த பெருமான் வந்து 2 பதிகம் பாடியிருக்கார். 5 எழுத்து அப்படிங்கிற பஞ்சாட்சரம்ங்கிற பாவத்துல ஒரு பதிகம் பாடியிருக்கார். கடைசியா அவர் வந்து ஈசனோட வந்து ஒளி வடிவத்துல கலக்கிறதுக்கு முன்னால அந்த அதுதான். அதுல வந்து அவரை வந்து அவர் சொல்றாரு, ஈசன்ட்ட பிரார்த்தனை பண்றாரு, எனக்கு வந்து இந்த வேர்ல்டுலயே எக்ஸிஸ்டன்ஸ் போகணும்.
இந்த உருவத்துல இருந்து எல்லாம் பண்ணினது எல்லாம் போறோம், என்ன உன்னோட கலத்திக்கோ அப்படிங்கிறார். ஈசன் உடனே வந்து பிரார்த்தனையை ஏத்துண்டு அந்த கோவில் மறைஞ்சு போய் அப்படியே அங்க ஒரு பெரிய ஒரு அக்னி, ஒரு அக்னின்னா இந்த ஐம்பூதங்கள்ல இருக்கிற அக்னி இல்ல, அது ஒரு ஒளி. அது அப்படி ஒரு ஒளி, ஒரு அக்னிமயமா அது உண்டாகிறது. அது வந்துட்டு நீயும் இந்த கல்யாணத்துக்கு வந்தவா எல்லாருமா எனக்குள்ள வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்டர் ஆகிறதுக்கு வழியும் காமிச்சு கொடுத்து அது இருக்கு. இப்ப சம்பந்த பெருமானுக்கு வந்து பூர்ண யோக்கியத்தை இருக்கு. அவர் வந்து அததான் பிரார்த்தனை பண்ணினார். எனக்கு அவருக்கு வேற எதுவுமே வேணும்னே இல்லை. அந்த ஒளியில கலந்துடலாம், முடிஞ்சு போச்சு. இப்ப கூட இருக்கிறவா அத்தனை பேரும் வந்து அதுல கலக்கணும்னா அந்தந்த ஜீவனுக்கு என்னென்ன சங்கல்பம் இருக்குமோ தெரியாது இல்லையா? யாராவது இப்போ நம்மள்ட்டயே வந்து வா அப்படியே வா என் கூட வா நம்ம முக்தி அடைஞ்சுடலாம் வா அப்படின்னு சொன்னா, ஐயோ இப்பதான் இன்னைக்குதான் என்னத்தையோ இட்லிக்கு ஊற போட்டிருக்கேன், அது அரைக்கல என்ன பண்றது அப்படின்னு என்ன பண்றது? இல்ல ஏதோ பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், 5 இயர் பிளான் 10 இயர் பிளான் என்னெல்லாமோ இருக்கேன், அதெல்லாம் என்ன பண்றது? திடீர்னு அப்படியே வானா என்ன பண்றது அப்படின்றது. அந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஏதாவது சங்கல்பம் இருந்துடலாம் இல்லையா? இருந்ததுன்னா அந்த ஒளியில வந்து அது எப்படி கலக்கிற யோக்கியத்தை எப்படி சித்திக்கும்? அப்ப அந்த பஞ்சாட்சரத்தோட நம சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சரத்தை வச்சு அதோட மகிமையை சொல்லி ஒரு பதிகம் ஓதறார். அது அது கேட்கறவா எல்லாருக்கும் வந்து சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், ஆகாசத்துல பல தேவதைகள்லாம் சித்தமா இருந்தாலாம் இவரோட கல்யாணத்தை பாக்குறதுக்கு, இந்த வைபவத்தை பாக்குறதுக்குன்னு. சகல ஜீவன்களுக்கும் காதுல விழற மாதிரி இந்த பதிகத்தை ஓதினாராம். அதை ஓதி அதை கேட்டதே வந்து ஒரு தீட்சை. அம்மை வந்து அந்த ஸ்தலத்து அம்மை வந்து எல்லாருக்கும் விபூதி பிரசாரம் பண்றா, விபூதி கொடுக்குறா. அதை எடுத்து பூசிண்டா அந்த யோக்கியத்தை சித்திச்சு எல்லா ஜீவனும் அந்த சிவ அக்னிக்குள்ள போய் ஐக்கியமாயிடுச்சு. அது அந்த பதிகத்துல வந்து இந்த பஞ்சாட்சரத்தோட வந்து மகிமை சொல்லுவார். எப்பேற்பட்ட ஸ்ட்ராங் ஜீவ போதம் இருந்தாலும், இந்த ஜீவ அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட கனெக்டடா இருக்கக்கூடிய அந்த பாவம் இருந்தாலும் வந்து அதை களைஞ்சு அந்த ஜீவனை சுத்தம் பண்ணி தன்னுடைய நிலையை அடையறதுக்கு உண்டான யோக்கியத்தையை கொடுக்கறது இந்த நமசிவாயங்கிற பஞ்சாட்சரம். அதை உணர்ந்து ஓதுறவாளோட ஹிருதயத்துல வந்து அமிர்த அனுபவமா அப்படியே ஊறி வர்றது அந்த நமசிவாயங்கிற பஞ்சாட்சரம். யார் எந்த நிலையில இருந்தாலும் அபச்சாரப்பட்டாலும் அந்த பொருளை பத்தின ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னது சொல்றது, அதுகிட்ட இருக்கிற கனெக்ஷன் இல்லாம அதுகிட்ட விபரீதமான போக்குல எல்லாம் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் தோஷத்தையும் கிளியர் பண்ணக்கூடியது இந்த பஞ்சாட்சரம், அதோட மகிமை. அப்படி இருக்கிற அந்த ஒளி வந்து ஒலி வடிவமா இந்த சவுண்ட் ஃபார்ம்ல அந்த பஞ்சாட்சர ரூபத்துல இருக்கக்கூடியனா உனக்கு நமசிவாயக்கு நமஸ்காரம். ஓ அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். அது தமிழ்ல வந்து ஓங்கிறது வந்து ஒரு ஓலம் அப்படின்னு. அந்த என்னது, இந்த கிராமத்துல எல்லாம் அப்படிதான் ஆட்டியா ரொம்ப தள்ளி இருக்கிறவா யாரையாவது கூப்பிட்டோம்னா அவளுக்கு ஜஸ்ட் கூப்பிடுறாங்கிறது தெரிஞ்சதுன்னா என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்கறதுக்கு மாதிரி ஓ அப்படின்பா. அது வந்து ஒரு ஓலம்னு அதான் டிராயிங் அட்டென்ஷன் அந்த மாதிரி. போற்றி ஓ நமசிவாய புயங்கனே மயங்குகின்றேன். ஈசன் வந்து பாம்பை தானே ஆபரணமா போட்டுன்னு இருக்கார். அதனால இவருக்கு புயங்கன், புஜங்கன். புயங்கனே மயங்குகின்றேன். நான் இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்னால இங்க வந்து விவகாரம் பண்றதுல வந்து மயக்கம் உருகின்றேன், அதாவது கன்ஃபியூஷன். அதாவது இந்த இண்டிவிஜுவல் சென்ஸையே பிடிச்சுண்டு அதுலயே இயங்குறதுங்கிற அந்த கன்ஃபியூஷனுக்கு நான் ஆட்படுறேன்ப்பா. நான் உனக்கு ஒரு உன்னோட ஒலி வடிவமா இருக்கிற அந்த ஃபார்முக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி அது கிளென்ஸ் ஆகட்டும் அப்படின்னு. புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோ நமசிவாய. திருப்பி அது விடவே முடியாது. அந்த பஞ்சாட்சரம் வந்து அதாவது நம்ம நம்பியாரூரர் சுந்தர பெருமான் வந்து என்னோட மனசு எங்கேயாவது சுத்தின்னு இருந்தாலும், ஏதோ எண்ணங்கள் ஓடின்னு இருந்தாலும் வந்து நாக்கு வந்து நமசிவாயன்னு சொல்லிகிட்டே இருக்கும். அது அப்படியே அந்த சிஸ்டம்ல ஊறி போயிருக்குது, அதை விடவே முடியாது. போற்றியோ நமசிவாய. திருப்பி புகலிடம் பிரிது ஒன்று இல்லை, வேற எங்க போய் நான் வந்து அடைக்கலம் புகுறது?
இருக்கிற ஒரே பொருள் நீதான். வேற யாரும் ஆசிரியம் கிடையாது, வேற எதுவும் ஆசிரியம் கிடையாது. ஒரே பொருள் ஆசிரியம் நீதான். புகலிடம் பிரிது ஒன்று இல்லை. போற்றியோ நமசிவாய. திருப்பி அந்த பஞ்சாட்சரமா இருக்கிற ஈசன் திருப்பி நமசிவாய போற்றி. புறம் எனை போக்கல் கண்டாய். என்ன என்னை வந்து இன்னும் திருப்பி இந்த கிராஸ் கிராஸா இருக்கிற இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பக்கம் என்னோட கவனத்தை வந்து தயவு செஞ்சு திருப்பிடாதேப்பா. உன் பக்கமே வச்சுக்கோ. புறம் எனை போக்கல் கண்டாய் போற்றியோ நமசிவாய. திருப்பி நமசிவாய போற்றி. ஜெய ஜெய போற்றி போற்றி. வெற்றி வெற்றி. நமஸ்காரம் நமஸ்காரம். வெற்றிங்கிறது ஆக்சுவலாக வெற்றிங்கிறது வந்து ஃபைனல் விக்ட்ரிங்கிறது வந்து இஃப் ஒன்லி ஒன் லூசஸ் ஒன் செல்ஃப் இன் த சோர்ஸ், அதுதான் உண்மையான வெற்றி. இண்டிவிஜுவல் சென்ஸை ரீட்டைன் பண்ணிட்டு ஏதோ அச்சீவ் பண்ணுறதுங்கிறது வந்து வெற்றி கிடையாது. ஆக்சுவலி அது என்ன ஃபர்தர் பந்தங்களுக்கு காரணமாக இருக்கும். ஏதோ அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன், அதை எப்படி பண்ணணும், அதை மாற்றி பண்ணணும், ஏதாவது போகும். அதுக்கு அந்த நம சிவாயங்கிற ஒளி வடிவமா இருக்கிற உனக்கு இந்த பிரார்த்தனை பண்ற ஆளு கலக்கிறதுனால அந்த ஏற்படுற அந்த ஜெயம்ங்கிற சிச்சுவேஷன், ஜெயம்ங்கிறது ஆளோட ஏதோ அச்சீவ்மெண்ட் கிடையாது. மை விக்ட்ரின்னு கிளைம். விக்ட்ரி இஸ் அதான் அந்த கலக்கிறது, அந்த யூனியன், இரண்டரை கலந்த அந்த வெற்றி நிலை. அப்படி இருக்கிற உனக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம். போற்றி என் போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல். ஈசன் வந்து அவர் நின்மலன், மலங்களுக்கெல்லாம் வந்து அப்பாற்பட்டு அழுக்குங்கிறதே அடைய முடியாத பியூரிட்டியா இருக்கிறவர். இந்த அழுக்கு அடைஞ்சு இந்த ஆணவ மலம் வந்து அடைஞ்சு இருக்கக்கூடிய இந்த பொய்யான இந்த இண்டிவிஜுவலையும் வந்து எடுத்து ஆட்கொள்ளக்கூடியவர். சில பேர் ரொம்ப சுத்தமா இருப்பா, பிசிக்கல் கிளீன்லினஸ் ரொம்ப கிளீனா இருக்கா. அழுக்கா ஏதாவது ஒரு பாப்பா ரொம்ப அழுக்கா வந்ததுன்னா வந்து ஐயோ என்கிட்ட வராத, குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ஒழுங்கா வா அப்படின்னு விடுவா இல்லையா. அது வந்து அதான் அது லிமிட்டட் அழுக்கு, அது வச்சு லிமிட்டட் கிளீன்லினஸ். அது அழுக்கு வந்தாக்க அந்த கிளீன்லினஸ் வந்து போயிடும். இந்த பொருள் வந்து இது நின்மல நொல்லியோ, அது அழுக்கே ஆக முடியாத ஏக பொருளா இருக்கிறதுனால அதுக்குதான் வந்து எப்பேற்பட்ட அழுக்கு இருக்கிற ஜீவன் வந்தாலும் வந்து அது இந்த உண்மை இஸ் சோ ஸ்ட்ராங். இந்த அனுபவம் இருப்புங்கிறது வந்து இட் இஸ் சோ ஸ்ட்ராங். இதுவா இருக்கு அதுவா இருக்குன்னு என்னதான் சொன்னாலும் அது எடுபடாது. அந்த பொய்ங்கிறது என்ன, அது மலம் தானே, சித்த மலம். அது அப்படியெல்லாம் இருந்தாலும் என்னை வந்து எடுத்து ஆட்கொள்ளக்கூடிய வள்ளல். வள்ளல் சாதாரணமா நம்ம வள்ளல்னா காசு பணம் நிறைய கொடுக்கறவாள், இஷ்டத்துக்கு அள்ளி கொடுக்கறவா. இவர் வந்து அருள் வள்ளல். தன்னுடைய கிருபை தன்னுடைய அனுபவத்தை வாரி வீசக்கூடிய வள்ளல். எப்பேற்பட்ட பொய், எப்பேற்பட்ட அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்னால இருக்கக்கூடிய அழுக்கு எப்பேற்பட்டதா இருந்தாலும் அதை வந்து கிளென்ஸ் பண்ணக்கூடிய வள்ளல். அப்படி இருக்கிறவனுக்கு ஒரு நமஸ்காரம். போற்றி என் போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல். போற்றி அவர் லிஸ்ட்ல சேர்த்து எப்பேற்பட்ட அழுக்கு இருந்தாலும் இண்டிவிஜுவல் சென்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் லிஸ்ட்ல ஆளா சேர்த்துருவாராம். அப்படி அதனால அவர் வள்ளல். போற்றி நின் பாதம் போற்றி. அவருடைய திருப்பாதம்ங்கிறது அவரோட பிரசன்ஸ், பிசிக்கலா அவருடைய 2 பாதங்கள். அதுக்கு ஒரு நமஸ்காரம். நாதனே போற்றி போற்றி. என்னை ஆளா கொண்டவரே, நாதன் என்னை ஆளுகைக்கு உடையவனே, உனக்கு ஒரு நமஸ்காரம். போற்றினின் கருணை வெள்ள புது மது புவனம் நீர் தீ காற்று இயமானன் வானம் இரு சுடர் கடவுளானே. இந்த ஈசன் வந்து அது இருக்கிறது ஒரே பொருள் தான். இப்ப திருமந்திரத்துல அதே பார்த்து திருப்பி அதே தான் வருது, வேற வரவே இல்லை. அதே பார்ப்போம். அந்த பாட்டே வந்து பூர்ணமானது. இருக்கிறது அது ஒரு பொருள் தான். அருள்னால வந்து அது 2ஆ பிரிஞ்சுதான். அதாவது இருக்கிற ஒரு பொருள் அது அப்படியே இருந்திருக்கலாமே, எதுக்கு இந்த சிருஷ்டி
அப்படிங்கிற அதாவது பலது இருக்குங்கிற அந்த மேனிஃபெஸ்டேஷன் எதுக்கு உண்டாகணும் அப்படின்னா, அது உண்டாகறதுக்கு காரணமா இருக்கிற அந்த எனர்ஜி என்னன்னா, அருள்ங்கிற சக்தி. தானும் தன்னுடைய அருளும் 2ஆ பிரிஞ்சு நின்னுது. அதான் அந்த அருள் த தான்ங்கிறதுக்கு வந்து சத்து, இருப்பு. அந்த அருள்ங்கிறது வந்து சித்து. அதுக்கு தான் நம்ம ஒரு அத உருவகப்படுத்துறதே வந்து சத்துக்கு வந்து ஒரு ஆண் வடிவமும், சித்துங்கிறதுக்கு ஒரு பெண் வடிவமும் குடுத்து, உமையம்மையா அத வந்து உருவகப்படுத்துறோம். அது தன்னுடைய அருளோட பிரிஞ்சு, தானே தன்னுடைய தானும் தன்னுடைய அருளுமா பிரிஞ்சு 2ஆ தானே நின்னுது. அதுக்கப்புறம் 3 ஆச்சு. 3 தொழில்கள் ஆச்சு. 4 நிலைகள்லயும் உணரப்படுறதா இருக்கு. சொப்னம், சுஷுப்தி, ஜாகிரத்து, துரியம்ங்கிற 4 நிலைகள்லயும் உணரப்படுறதா இருக்கு. 5 இந்திரியங்களோட போக்குலயும் இந்திரியங்களுக்கு போக்குக்கு காரணமா இருந்தாலும் அந்த போக்குக்கு விழுந்து போகாம அதை ஜெயிச்ச தன்னிலையே கெடாம இருக்கக்கூடிய பொருளா இருக்கு. 6 ஆதார சக்கரங்களோட நிலையிலையும் உணரப்படுறது. 6 ஆதார சக்கரங்களுக்கு மேற்பட்ட அனுபவ நிலையிலையும் உணரப்படுறது. அப்புறம் 8 அம்சமா பிரிஞ்சு இருக்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து நான் இருப்பு அப்படிங்கிற ஒரே பொருளா இருந்தது. எல்லாமாவும் விரிஞ்சு அப்பயும் தானா இருக்கு. அதுதான் வந்து அதோட 2 அம்சத்தையும் பார்க்கறதுங்கிறது. உபயோர் அப்படி திருஷ்டாந்தகா. அதோட 2 தன்மைகளையும் வந்து பூரணமா பார்த்து முடிச்சாக்க தென் இட் இஸ் கம்ப்ளீட். இல்ல ஒரு அம்சம் இருப்பு மாத்திரம் அப்படின்னா அப்ப வந்து எதுலயும் விவகாரமே இல்லாம அந்த இருப்பு மாத்திரத்துல அப்படியே இருந்த அண்ணாமலையார் வந்து அண்ணாமலைக்கு வந்த புதுசுல கோவில்ல மலை மேல எல்லாம் இருக்கிறச்ச விவகாரமே இல்லாம அப்படியே அந்த இருப்புல மாத்திரம் இருந்தார் இல்லையா, அந்த நிலை அதுவும் பூர்ணம் தான். ஆனா அப்ப கண்ணை திறந்து விவகாரம் பண்ற மாதிரி வந்ததுன்னா ஐயோ என்னோட இது கெட்டு போயிடுத்துங்கிற அந்த பாவம் இல்லாதக்கு பலதா இருக்கிறதும் அதே அந்த இருப்பு தான் அப்படிங்கிறது. அதாவது அதுக்கு அந்நியமா எதுவுமே இல்லை, அது ஒன்னே தான் எல்லாமே ஆயிருக்கு. அதாவது சொப்னம் வந்தது, தூங்குற ஆளுக்கு வந்து சொப்ன லோகம் ஒன்றும் தெரியாது. சப்போஸ் அவர் மூழ்ச்சிண்டார் ஆனா சொப்னம் ஏதோ கலையலன்னு வச்சுப்போம். அது ஒரு சிச்சுவேஷன். அப்படி ரியலா இருக்குமான்னு எனக்கு தெரியல, இருக்கலாம். சொப்னத்துலேருந்து முழிச்சுட்டார். நான் இங்க படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கிறவன் சொப்னம் பார்க்கறவன் அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணிவிட்டார். பட் கான்சியஸ்லி he is entering the dream world and he is there in the dream world after realizing with the consciousness that it is a dream world. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அஷ்டமூர்த்தியா ஈசன் வந்து இந்த அதாவது அன்மேனிஃபெஸ்டா இருப்பு மாத்திரமா இருந்த அதே பொருள் தான் வந்து கான்ஷியஸா இந்த மேனிஃபெஸ்டட் வேர்ல்டாவும் இருக்கு. மேனிஃபெஸ்டட் வேர்ல்டுல வந்து அதை எங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா அதோட 8 அம்சங்கள் சொல்றது அதான் அஷ்டமூர்த்தி அப்படின்ட்டு. ஐம்பூதங்களாவும் சூரிய சந்திரர்களாவும் இந்த இண்டிவிஜுவல் சென்ஸாவும் இருக்கிறது அந்த பொருள் தான். ஐம்பூதங்கள் தான் வந்து they are the constituents of everything that exists. கண்ணுக்கு பார்க்கப்படுறது, காது கேட்கப்படுறது எல்லாமாவும் வந்து அந்த ஐம்பூதங்களோட காம்பினேஷன் தான். டேபிள், சேரு, செவுரு, வீடு, மரம், மாடு எதா இருந்தாலும் எல்லாமே வந்து ஐம்பூதங்களால பண்ணப்பட்டது தான். அந்த ஐம்பூதங்களாவும் சூரிய சந்திரர்கள் அந்த சிருஷ்டி இயங்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய லைஃப் எனர்ஜியை கொடுத்துண்டு ஒளி கொடுத்துண்டு இருக்கக்கூடிய அந்த லைட்டிங் எலிமெண்ட்ஸ் ஆகும். இதெல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் உயிர் அம்சம் ஆகும். அஷ்டமூர்த்தியா அந்த அன்மேனிஃபெஸ்டா இருப்பு மாத்திரமா இருந்தா அதே பொருள் தான் வந்து அஷ்டமூர்த்தியா விரிஞ்சு கான்ஷியஸா மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. இது ரெண்டுத்தையும் இந்த 2 நிலையும் பூர்ணமா பார்த்து வெளிவந்தாதான் வந்து knowledge is complete. என்னது அதுதான் இங்க சொல்றார். இப்ப வந்து இந்த அஷ்டமூர்த்தியா நீர், புவனம் அது மண்ணு, புவனம், நீர், தீ, காற்று, இயமானன், வானம், இருசுடர்.
ஆகாசத்துல இருக்கக்கூடியன 2 சுடர். இந்த அஷ்டமூர்த்தியா விரிஞ்சு இந்த மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிற அந்த பொருள் வந்து கருணை வெள்ளமே தன்னுடைய உருவமா கொண்டு புது மது புது மது கருணை வெள்ளம் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச தேன் மாதிரி அப்படி ஒரு ஆனந்த அனுபவத்தை அப்படியே வெள்ளமா பிரவகிச்சுண்டு இத மேனிஃபெஸ்டேஷன் செலுத்திண்டு இருக்கக்கூடியன அந்த பொருள். அஷ்டமூர்த்தியா செலுத்தின்னு இருக்கக்கூடியன அந்த பொருள். அப்படிப்பட்ட உனக்கு ஒரு நமஸ்காரம். அப்படி அதை ஐடென்டிஃபை அப்படி அதை உணர்ற அப்படி இருக்கிற உனக்கு ஒரு நமஸ்காரம். கடவுளே போற்றி, என்னை கண்டு கொண்டு அருள் போற்றி. கடவுள் அப்படின்னா நம்ம சாதாரணமா வந்து தேவத்தை, தெய்வம், அதாவது ஏதோ சம் சூப்பர் நேச்சுரல் திங் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஆக்சுவலா உள்ளத்துல உணரப்படுற பொருள், உள்ளத்துல ஆதாரமா இருக்கிற பொருள், கிடக்கிற பொருள், உள்ளத்துல உணரப்படுற பொருள். நம்மளோட இருப்பு, நான் அந்த ஆளா இருக்கேன் அப்படிங்கிற அந்த இருப்புக்கு ஆதாரமா கிடைக்கக்கூடிய இருப்பு பொருள். அது அப்படி இருக்கிற உனக்கு ஒரு நமஸ்காரம். என்னை கண்டு கொண்டு அருள். கொஞ்சம் என் மேலேயும் உன்னோட கவனத்தை செலுத்தேன். அம்பாளோட திருஷ்டி பிரார்த்தனை பண்றதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸ்னபையா கிருப்பையா மாமபி சிவே. சௌந்தரியநகரியில் ஆதிசங்கரர் சொன்னார், உன் கண்கள் அகன்று விரிஞ்சு எல்லா இடத்துலயும் உன்னோட திருஷ்டி போகிற மாதிரி இருக்கே, உன்னோட கண்ணால் அப்படி கொஞ்சம் ஸ்னபையா கிருப்பையா மாமபி சிவே. அப்படி பார்த்தா போருமா, அவள் கண்ணு திருஷ்டி பார்த்தானாக்கா கிருப்பையோட வர்ஷனம் அப்படி நனைஞ்சு போயிடுவேன். குளிப்பாட்டு ஸ்னபையா கிருப்பையா மாமபி சிவே. உன்னோட கவனம் கண்டு கொண்டு அருள் போற்றி, கொஞ்சம் என்னை கவனிப்பா. உனக்கு ஒரு நமஸ்காரம். விடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி. இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இருக்கே, அதை வந்து உருக செய்யணும். உருகணும்னாக்கா அது வந்து அன்புனாலதான் உருக முடியும். அது இன்னொரு பொருள் கிட்ட இருக்கிற ஹிருதயத்திலேருந்து வரக்கூடிய ஈடுபாடுனால அதுகிட்ட அந்த கனெக்ஷன் வரைச்சே வந்து அது அப்படியே நான் ஒரு ஆளு அப்படிங்கிறது இருக்கு, வேற ஏதோ ஒரு பொருள் இருக்கு, ஆளோ பொருளோ ஏதோ சம்திங் இருக்கு. அந்த பொருள்கிட்டயோ அந்த ஆளுக்கிட்டயோ ஏதோ ஒரு ரொம்ப டீப் லெவல்ல ஈடுபாடு வந்தது அப்படின்னு சொன்னா அது மேலேயே அந்த கவனம் போய் 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 அதனுடைய தன்மையை நம்மள அப்படியே ஆளுனாக்க ஒரு ஆள்கிட்ட ரொம்ப டீப்பா நம்ம பழகிறச்சு அவளோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் 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 அப்படி வந்துடும். ரொம்ப டீப்பா பழகினாக்கா சின்சியரா. அது பொருள்கிட்ட பழகினாலும் அதே மாதிரிதான். அது என்ன சொல்றது, டிவியே பார்த்துட்டு இருக்கிறவா அந்த அது மாதிரி அதோட தன்மை. இந்த கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றவா நல்லாவே தெரியும். கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றவா வந்து கம்ப்யூட்டர் மாதிரியே ஆயிடுவா, மெஷின் மாதிரியே யோசிப்பா, மெஷின் மாதிரியே வேலை பண்ணுவா, அப்படியெல்லாம் பண்ணுவா. அதோட தன்மை மாதிரி ஆயிடும். அதுதான் அந்த உருகி அதோட கனெக்டட் ஆகிறதுங்கிறது. ஆந்தரிகத்துல இருக்கிற அந்த டீப் ரிலேஷன்ஷிப். அப்படி என்னை உருக்கி உன்கிட்ட அந்த ஈடுபாடு ஏற்பட்டு நான் உருகி உன் கூட கலக்கணும். உனக்கு ஒரு நமஸ்காரம் வேணும். உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி. அப்படி நமஸ்காரம். உடல் இது கலைந்திட்டு ஒல்லை உம்பர் தந்தருளு போற்றி. இந்த கிராஸ் லிமிட்டேஷன் என்னால தாங்க முடியல. இந்த சரீரத்தை வந்து அது எப்படி வேணா பார்க்கலாம், அவளோட பாவத்துக்கு தகுந்த மாதிரி. சில பேருக்கு அது கேஜ் மாதிரி தோணும். கூண்டுக்குள்ள ஒரு கிளிய போட்டு வச்சா மாதிரி நான் வந்து இந்த சரீரத்துக்குள்ள வந்து மாட்டின்னு இருக்கேன். இந்த சரீரம் வந்து என்னை லிமிட் பண்ணி என்னை ஃப்ரீயா பார்க்க விடாதுக்கு பாடாப்படுத்துறதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இதை களைஞ்சுடும். இந்த லிமிட்டேஷன் இதை களைஞ்சுடும். ஒல்லை உம்பர் தந்தருளு. ஒல்லைங்கிறது வந்து கிடுகிடுன்னு ஃபாஸ்டா அந்த சீக்கிரம் என்னால தாங்கவே முடியல. இந்த கேதுக்குள்ள மாட்டின்றனால தாங்க முடியல. ரொம்ப சீக்கிரம் எனக்கு வந்து உன்னுடைய பதம். உம்பர்னா தேவதைன்னு சாதாரணமா சொல்லுவோம், தேவர்கள்னு சொல்லுவோம். அதாவது உன்னுடைய பதம் எனக்கு தாங்க முடியல. உன்னுடைய பதத்தை வந்து எனக்கு கிருபையினால கொடுத்தருளு. உனக்கு ஒரு நமஸ்காரம். சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி. ஈசன் வந்து ஆகாச கங்கை வந்து இப்போ மேல் லோகத்துல இருந்து தேவலோகத்துல இருந்து பூமிக்கு இறங்க பகீரதன் தபஸ் பண்ணி இறக்குறார். மேல இருந்து கீழே வரேன்னு ஒத்துண்டா கங்காதேவி.
ஆனா நான் வந்தேன்னாக்க பூமியில விழுந்தேன்னா பூமி நில தடுமாறி போயிடும். பூமியில ஓட்ட போட்டுட்டு நான் வேணாலும் பாதாளத்துக்கு போனாலும் போயிடுவேன்னா. ஐயோ! அதை தரிச்சுக்கிறதுக்கு யாராவது அப்படி அதை ஏத்துக்கிற ஒரு சக்தி வேணுமே அப்படின்னு பார்த்து திருப்பி ஈசனை வந்து ஸ்துதி பண்ணி தபஸ் பண்ணி வணங்கி சரின்னு ஒத்துண்டார். ஜடையை விரிச்சுன்னு அப்படி வந்து நின்று ஆகாசத்துலேருந்து இறங்குற கங்கையை வந்து தலையில ஏத்துனா அவ நம்ம சம்பந்த பெருமான் வந்து புள்ளிருக்கு வேலூர் பதிகத்துல சொல்லும் போல கமல் ஜடை ஒன்று ஆடாமே அவ ஜடையில வந்து அவ ஆகாச கங்கை அந்த ஃபோர்ஸா அப்படி வந்து விழறலாம். பூமியே ஓட்ட போட்டு பாதாளத்துக்கு போற ஃபோர்ஸ்ல வந்து விழறவள் ஈசனோட ஜடையில ஒரு ஜடை கூட அசங்க கூட இல்லையா அவ விழுந்ததுல. அப்படியே ஜடைக்குள்ள மறைஞ்சு போய் ஜடை கறந்து மறைஞ்சு போயிட்டா. ஜடைக்குள்ள விழுந்தா. அவர் ஒன்றும் மறைச்சு வச்சுக்கல. அப்புறமா பகீரதன் பிரார்த்தனை பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேருந்து ஒரு ஃப்ளோவா விடுறார். அப்படி வந்து கங்கையை தரிச்சுன்னு தலையில வச்சுட்டு இருக்கிற ஈசன் அப்படி அவரை கங்காதரனா தியானம் பண்றது என்ன அப்படின்னாக்கா ஜீவன்களை வந்து சுத்தம் பண்ற பாவம். ஜலமே எல்லாத்தையும் சுத்தம் பண்ற பாவம் இல்லையா? அந்த மாதிரி கங்கையை தரிச்சுன்னு இருக்கிற ஈசன் வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ற பாவம். ஜடையுளே கங்கை வைத்த சங்கரா, எல்லாருக்கும் மங்களத்தை பண்றவனே, எல்லாரையும் சுத்தம் பண்றவனே, உனக்கு நமஸ்காரம் பா. சங்கரா போற்றி மற்றோர் சரண் இலேன் போற்றி. திருப்பி அதே சங்கரா இந்த நாமா திருப்பி 3வது வாட்டி வந்துருத்து. எல்லாத்துக்கும் மங்களத்தை பண்றவன் இல்லையா, உனக்கு ஒரு நமஸ்காரம். எனக்கு வேற எங்கேயுமே சரண் இல்லை, வேற எங்கேயும் வந்து எனக்கு புகழ் இல்லை. முன்னாடி சொன்ன அதேதான். வேறையா வேற இருக்கிறதே அந்த ஒரு பொருள் தான். பட் மாயையினால பலது ஏதோ நம்மளுக்கு ஆசிரியம் தரா மாதிரி எதேதோ காணப்பட்டாலும் பொருட்களோ மனுஷாலோ எதா இருந்தாலும் சரி, காசு மனுஷா இல்லை தெரிஞ்சவா போக்குவரத்து என்னெல்லாமோ நம்ம ஆசிரியமா வச்சுக்கணும். எனக்கு எதுவுமே ஆசிரியமா தோணவே இல்லைப்பா. எல்லாமே அனித்தியம். அதுக்கு இருக்கிற தோஷங்கள் அதுக்கு இருக்கு. அதுவே எப்போ அழிய போறதுன்னு தெரியாது. அதை யார் சப்போர்ட் பண்ணுவான்னு தெரியாது. நான் போய் எதை சப்போர்ட்டா பிடிச்சிக்கிறது சொல்லு பார்ப்போம். எனக்கு இருக்கிற ஒரே சரண் நீதான். மற்ற ஒரு சரண் இலேன் போற்றி. அப்படி இருக்கிற உனக்கு ஒரு நமஸ்காரம். கோல பொங்கு அரா அல்குல் செவ்வாய் வெண்ணகை கரிய வாழ் கண் மங்கையோர் பங்க போற்றி. அதெல்லாம் உமையம்மையோட வர்ணனைகள். அவ எப்படி ஸ்ரைண பாவத்தோட அழகா இருக்கா அப்படின்னு. அழகா இருக்கான்னா அழகு வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் பிசிக்கல். ஒரு ஜட பொருளுக்கு வந்து அழகுங்கிறது வரவே முடியாது. உயிர் அம்சம் இருக்கிறதுனாலதான் அழகுங்கிற ஃபீச்சரே இருக்கு. அந்த அழகுங்கிற ஃபீச்சரே சித் அம்சத்தோட சேர்ந்ததுதான். அவள் சித் சக்தி இல்லையா, பூர்ணமா சித்தே வடிவமா இருக்கிறதுனால அவளோட அழகுக்கு ஒப்பா எதையுமே சொல்ல முடியாது. மேக்சிமம் பியூட்டி அப்படின்னா அவள் தான். துவதீயம் சௌந்தர்யம் துகினகிரி கன்யே துலையுதும் கவீந்திராகா கல்பந்தே கதம். எப்படி இது இந்த அழகுக்கு வந்து எப்படி ஒரு கம்பேரிசனு எதை போய் எப்படி சொல்ல முடியும்? இது மாதிரி அழகா இருக்கு, அது மாதிரி அழகு, எல்லாத்தையும் கடந்த அழகா இருக்குன்னு. அது சித்தோட லைஃப் எலிமெண்ட், அந்த ஜீவத்தன்மையோட அம்சம் அழகுங்கிறது. அதுவே அழகே வடிவமா இருக்கக்கூடிய அம்மை மங்கை ஒரு பெண் வடிவம். அதை வந்து ஆக்சுவலா அது அவர்கிட்ட இருந்து அந்நியமும் இல்லை. அவர்தான் அவரோட சித்த அம்சம் தான், அந்த கருணை தான் வந்து அது ஒரு பெண் வடிவம் தாங்கின்னு இருக்கு. அதுவும் நானும் வேற அல்ல, அது என்னோட அம்சம்தான்னு காட்டும் வகையா ஈசன் வந்து இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அன்மேனிஃபெஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்ட், அஷ்டமூர்த்தியா மேனிஃபெஸ்டட் ஃபார்ம். அதே மாதிரி வந்து இருப்பு, இந்த இயக்கம், சத்து சித்து ரெண்டும் வந்து தன்னோட அம்சமா காட்டக்கூடிய ஒரு வடிவம் தான் வந்து அர்த்தநாரீஸ்வர ரூபம். அந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணினுடைய தன்மையை வந்து தன்னுடைய ஒரு பாகத்துல காட்டிண்டு, ஆணினுடைய தன்மையை ஒரு பாகத்துல காட்டிண்டு ஒரு ரூபம் தரிச்சுன்னு இருக்க அந்த பொருள். அப்படி இருக்கிற மங்கை பங்கன், அந்த பெண் வடிவத்தை ஒரு பாகம் கொண்டவனே உனக்கு ஒரு நமஸ்காரம். பூர்ண வடிவம் அது அர்த்தநாரீஸ்வர ரூபம். மால்விடை ஊர்தி போற்றி. ரிஷபம் ஈசனுக்கு வந்து மால்விடைங்கிறது வந்து எப்படி எந்த கான்டெக்ட்ல சொல்லுவான்னா, திரிபுர தகனம் பண்ற காலத்துல அந்த தேரோட அச்சு முறிஞ்சு போயிடுறதா, அவருக்கு வாகனம் இல்லையே அப்படின்னுட்டு மகாவிஷ்ணு வந்து ரிஷபத்தோட ரூபம் எடுத்துட்டு அவரை தரிச்சாராம். இதுலயே திருவாச்சகத்திலேயே வந்து சாழல் தானே,
சாழல்ல வரும். ம். ஆம், என்ன தேரும் பரிமாவும் ஆம், கடகரியும் பரிமாவும் தேரும் முகந்து ஏறாதே இடபம் முகந்து ஏறியவா எனக்கரிய எம்பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தழல் எரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்தான் சாழலோ. மகாவிஷ்ணு வந்து ரிஷப ரூபம் எடுத்து ஈசனை தாங்கினார் அப்படிங்கறதுனால அவருக்கு வந்து மால் விடை. மகாவிஷ்ணு வந்து ரிஷப ரூபம் எடுத்து தாங்கினதுனால அவரு அதை வந்து தனக்கு ஊர்தியா கொண்டவர் அப்படிங்கிற பகவத்தம். மால்விடை ஊர்தி போற்றி, அந்த ரிஷபத்தை வாகனமா கொண்டிருக்கிற உனக்கு ஒரு நமஸ்காரம். ஆக்சுவலா அந்த ரிஷபம்ங்கிறது வந்து தர்மத்தோட பிரதீகம். எந்த மார்க்கத்துல சஞ்சரிச்சாக்க அந்த மூலப்பொருளை அடையலாமோ அதுதான் தர்ம மார்க்கம். அந்த தர்மத்தையே வந்து அந்த தர்மம் மூலமா தான் என்னை அடைய முடியுங்கிறத காட்டும் விதமா ஈசன் வந்து ரிஷபத்துல ஆரூடமா இருக்கார், அதை வாகனமா கொண்டு. அந்த தர்மத்துக்கு பிரதீகமா இருக்கிற ரிஷபத்தை வந்து ஊர்தியா கொண்டவனே உனக்கு ஒரு நமஸ்காரம். இங்கே வாழ்வு ஆற்றகில்லேன் எம்பிரான் இழுத்திட்டேனே. நான் ஏதோ இந்த மலங்களோட சேர்க்கையினால வந்து ஐ ஹவ் கம் டவுன் இன் மை லெவல். இழியறதுங்கிறது கீழே இறங்குறது. வந்து ஐ ஹவ் கம் டவுன் இன் மை லெவல். ஆனா என்னால வந்து ஆற்றகில்லேன், தாங்க முடியல. தரிக்கிலேன்னு சொன்னார் இல்லையா, அதே அர்த்தம்தான். என்னால தாங்க முடியலப்பா, இந்த மலங்களுக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஜீவிதத்தை வந்து என்னால தாங்க முடியல. நான் உனக்கு நமஸ்காரம் பண்றேன், என்னை உன் கூட சேர்த்துக்கோ, எனக்கு அந்த அனுபவத்தை கொடு. இவ்வாழ்வு ஆற்றகில்லேன் எம்பிரான் இழுத்திட்டேனே. இழித்தனன் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி பழித்திலன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி. என்னோட ஃபாலுக்கு யாரு காரணம்னா யாருமே காரணம் இல்லை, நான் தான் காரணம். என்னுடைய விபரீதமான அந்த ஜீவ பாவத்துக்கிட்ட ஒட்டிக்க கூடின அந்த அது என்னன்னு தெரியல. ஏன் அந்த ஜீவனுக்கு வந்து தன்னுடைய உண்மை நிலையில நிலைச்சிருக்கணும். அதுதான் மாயை வந்து அனாதின்லாம் சொல்றதெல்லாம் அதுதான். யூ கேன் ஃபைண்ட் நோ ரீசன் ஃபார் இட். இவன் அப்படி இருக்கக்கூடிய தன்மையினால வந்து என்னுடைய பியூர் ஃபார்மை நானே மறந்து போற மாதிரி ஆயிடுத்து. என்னை யானே இழித்தனன் எம்பிரான் போற்றி போற்றி. இருந்தா என்ன பண்றது? நீ இந்த மலங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கியோல்லையோ, என்ன ஆளுகைக்கு உரியவனா, உனக்கு நமஸ்காரம் பண்ணி அதை வந்து நான் போக்கிக்கிறேன். உனக்கு ஒரு நமஸ்காரம். எம்பிரான் போற்றி போற்றி பழித்திலன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி. அதாவது எதுக்கு அவரை போய் பழிக்கணும்? அன்பே வடிவமா அருளே வடிவமா நம்மளை கை தூக்கி விடுறக்கூடிய பொருளை போய் எதுக்கு பழிக்கணும் அப்படின்னா, அதோடைய தன்மையை வந்து சரியா உணராதவா விபரீதமா பழிப்பா, அது வேற விஷயம். சம்பந்த பெருமான் வந்து அவரோட ஒவ்வொரு பதிகத்திலையும் 10வது அடியில வந்து இந்த சமணர்கள் சாக்கியர்களை பத்தி சொல்ற பாடல்ல சொல்லுவார். அது என்னமோ ஒரு குரூப்பை சொல்றதுக்குன்னு இல்லை, அந்தந்த காலத்துல வந்து அந்த பொருளை விபரீதமா புரிஞ்சுக்கிற ஒரு குரூப் எப்பயும் இருப்பா. சத்குரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சத்தை வந்து காட்டி கொடுக்கக்கூடிய குரு இருப்பா. அந்த தத்துவத்தை கரெக்டா அனுபவத்துல அடையாம விபரீதமா பிரச்சாரம் பண்ற ஒரு குரூப்புங்க, அதுவும் எல்லா காலத்துலயும் இருக்கும், எல்லாரோட காலத்துலயும் இருக்கும். அது ஒன்றும் புதுசா அப்ப இருந்தது இப்ப வந்தது போச்சுங்கிறதுக்குலாம் ஒன்றும் சொல்ல. ஏன்னா அது மேனிஃபெஸ்டேஷன்ல அந்த பேலன்ஸ் எப்பயுமே இருக்கும். அந்த விபரீதமா இருக்கக்கூடிய போக்கு இருக்கிறவா வந்து அந்த பரம்பொருளை பத்தி விபரீதமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பா. அதனுடைய தன்மையை உணராம அதை பழிச்சு பேசுவா, அது வேற விஷயம். நான் வந்து உன்னையே பழிக்கல. அதாவது இந்த ஜீவனுக்கு அது பொருளோட வைபவம் தெரியறது, அதுதான் ஏத்துக்கணும்னு தெரியறது. ஆனா ஃபார் வாட் எவர் ரீசன் யூ ஆர் பவுண்ட் டு ஹெல்ப் மீ அப்படின்னு அந்த இண்டிவிஜுவல் தன்னோட சாமர்த்தியத்துல அது டிமாண்ட் பண்ற பாவம் வந்துடுத்துன்னா அது ஒரு பழிச்சதாகும். அது அதோட அருளுக்கு வந்து வழங்கி கொடுத்து தன்னை சமர்ப்பணம் பண்றதுங்கிறது தான் வந்து எப்பயுமே ஒன் கேனாட் டிமாண்ட் லவ். அது வந்து அதுவே தோஷம். அன்புக்கு வந்து ஒரு நான் உங்ககிட்ட அன்பு வச்சுட்டு இருக்கேன், நீ வந்து எனக்கு இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு கேட்டா அது வந்து உண்மையான அன்பு ஆகாது. அது வந்து தோஷம். அது ஆக்சுவலி அந்த அந்த மாதிரி நான் உனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு நான் அந்த சமர்ப்பணத்துக்காக எதுவும்
ரிட்டர்ன் எல்லாம் டிமாண்ட் எல்லாம் பண்ணல உங்ககிட்ட. பழித்திலன் உன்னை என்னை ஆளுடை பாதம் யூ ரூல் ஓவர் மீ அன்கண்டிஷனலி. என்னை ஆளா கொண்ட திருப்பாதம். நான் உங்ககிட்ட எந்த கண்டிஷனும் போடல. உனக்கு அன்ரிசர்வ்டா ஐ ஆஃபர் மை செல்ஃப் கம்ப்ளீட்லி அட் யுவர் ஃபீட். என்னை ஆளா கொண்டவனே உனக்கு ஒரு நமஸ்காரம். பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி. பெரியவர் நம்மள லீடு பண்றவா, நம்மளை விட குணங்கள்ல வந்து ரொம்ப வசந்து இருக்கிறவா அப்படின்னா அவ தே ஹவ் பாஸ்ட் த்ரூ எ ஃபேஸ். இவ நம்ம மாத்திலேயே ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அது ஏதோ வேலையை தப்பா பண்றது அப்படின்னா நம்மளுக்கு அதோட தப்ப வந்து புரிஞ்சுக்க முடியும். நம்மளும் தெரியாத இருந்தப்ப இப்படித்தானே பண்ணினோம், அந்த குழந்தைய போய் கோச்சுப்பானே, இது இப்படி பண்ணி கண்ணா அப்படின்னு திருத்தி சொல்லிடலாமே அப்படின்னு அந்த ஏத்துக்கிற. அதான் அந்த பெரியவ குணங்களால வசந்து இருக்கிறவாளுக்கு வந்து இந்த தப்பு பண்றவாளோட நிலை என்னங்கறத புரிஞ்சுக்க முடியும். அவ பொறுமையோட அதை ஹேண்டில் பண்ணுவா. அப்படி ஈசன் அப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி. ஏதாவது தப்பு அச்சு பிச்சுன்னு ஏதாவது பண்ணி வச்சேன்னு சொன்னா உனக்கு வந்து சரி பாவம், இது அப்படிதான் பண்ணும் அப்படின்னுட்டு அது பெரியவர்களோட கடமைன்னு சொல்லிவிட்டார். அது நீ செய்ய நீ எல்லாத்தையும் கடந்த பெரியவனா இருக்கிறதுனால அது செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை. அதனுடைய கடன். கடன்கிறது செய்ய தகுந்ததுன்னு அர்த்தம். கடன் வாங்குறது இல்ல, செய்ய தகுந்தது, செய்ய வேண்டியது. நீ வந்து பொறுத்துண்டு என்னுடைய தோஷங்களை பொறுத்துண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா நீ எல்லாத்தையும் கடந்த பொருளோனோ உனக்கு தான் அது பண்ண முடியும், நீ தான் பண்ணியே ஆகணும், அது உன்னுடைய கடன். உனக்கு ஒரு நமஸ்காரம். ஒழித்திடு இவ்வாழ்வு போற்றி உம்பர் நாட்டு எம்பிரானே. இந்த லிமிட்டெட் எக்ஸிஸ்டன்ஸ், அதான் அந்த சரீரத்தை போக்கணுங்க. அது போனாலும் வந்து எகைன் அதான் நம்ம பல வாட்டி பார்த்துருக்கோம் இல்லையா, வாசாம்சி ஜீர்ணானி மாதிரி இல்லை. அது வந்து ஒழித்திடு இவ்வாழ்வு அப்படின்னா சரீரம் இருக்க போறதோ அது என்னமோ ஆகிறது. ஆனா எனக்கு வந்து நான் ஐ எம் லிமிட்டட் டு திஸ் ஃபார்ம் அண்ட் நேம் அப்படிங்கிற அந்த லிமிட்டேஷன் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நமஸ்காரம். உம்பர் நாட்டு எம்பிரானே, தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியா எல்லாத்தையும் கடந்த பரம்பொருளா இருக்கிறவனே உனக்கு நமஸ்காரம். எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கிறவனே உனக்கு நமஸ்காரம். எனக்கு அந்த நிலையை கொடுத்தருள் பிரார்த்தனை. நம்மள 6 பாடல் தான் பார்த்துருக்கோம். இன்னொரு 4 பாடல் இருக்கு. சரி, அது நம்மள வந்து தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை.